வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா amines சாப்டர்ல இருந்து effect of substituents on basicity of aromatic amines. aromatic amines உடைய substituent இருந்தது அப்படின்னா அங்க எப்படி இருக்கும் basicity அப்படின்னு செக் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இங்க ஒரு அனிலீன் எடுத்துக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர்த்தோ பொசிஷன்ல இருந்தா எப்படி இருந்துச்சு, மெட்டா பொசிஷன்ல எப்படி இருந்தா எப்படி இருந்துச்சு, பேரா பொசிஷன்ல இருந்தா எப்படி இருந்துச்சு, பேசிசிட்டி அப்படின்லாம் டீடைலா பார்த்தோம். சரியா? சப்போஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம ஐகார்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அதே மாதிரி இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா எப்படி இருக்கும் பேசிசிட்டி அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு அனிலீன் எடுத்துக்கிறேன். சோ இங்க ஒரு NH2 அனிலீன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பேரா பொசிஷன்ல ஒரு NO2 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பேராவையும் மெட்டாவையும் வச்சு கம்பேர் பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் பாருங்க மெட்டா பொசிஷன்ல ஒரு NO2, அதாவது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? NH2 இங்க வந்து ஒரு பேரா மெட்டா பொசிஷன் இல்லையா, மெட்டா பொசிஷன்ல ஒரு NO2 இப்படி கொடுத்துரும். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ரிக் போட்டிருக்கோம். அதாவது எப்படி how to find electron donating and withdrawing group அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேல ஐகார்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யாரா இருக்கலாம் பாருங்க. இப்ப NO2 இருக்கலாம், அல்லது C ட்ரிபிள் பாண்ட் N இருக்கலாம், அல்லது ஒரு அல்டிஹைடா இருக்கலாம், அதர்வைஸ் இட் மே பி ஒரு கீட்டோனா இருக்கலாம், அதர்வைஸ் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கலாம், அதர்வைஸ் ஒரு சல்போனிக் ஆசிடா இருக்கலாம். Okay, so in our variety of electron withdrawing groups are there, they will be acting as a meta directors. இவங்க என்ன பண்ணுவாங்க, meta directors. சரியா? மெட்டா பொசிஷன்ல டைரக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ரைட். அப்ப இங்க பாருங்களேன், அப்ப இங்க நல்ல விஷயம் கவனிக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ரெண்டுல யாரு மோர் பேசிக் அப்படின்னு பாக்கணும். ஜெனரலா நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா பேசிசிட்டி என்ன ஆகும், பேசிசிட்டி will decreases அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ நான் பேரா பொசிஷன்ல ஒண்ணு இருக்கு, மெட்டா பொசிஷன்ல இருக்கு. இந்த ரெண்டுல எங்க மோர் பேசிக்கா இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணணும். சரியா? ரெண்டுமே லீஸ்ட் பேசிக் தான். அந்த ரெண்டுல யாரு மோர் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப பாருங்களேன், மெட்டா பொசிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நமக்கு ஒரு மெட்டா டைரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப 1 2 3 இப்படி எடுத்துக்கிறோம் எலக்ட்ரான்ஸ். இங்க NH2 சாரி இங்க ஒரு NO2 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. NO2 இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், நல்லா கவனிக்கணும். இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். கரெக்டா? இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ங்க. யாரு? NO2 குரூப். அப்ப என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸ் ரிங்ல இருந்து இழுக்கும். பாருங்க, ரிங்ல இருந்து எலக்ட்ரான் இங்க போயிடுது. சரியா? அப்ப இங்க என்ன சார்ஜ் வந்துரும், இட் காட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்தா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், பாண்ட் இங்க க்ளீவ் ஆகி என்ன பண்ணும், இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சோ ஆஸ் யூசுவல் இங்க பாருங்க, கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சோ இந்த பாண்ட்ல நோ சேஞ்ச் இல்ல, இந்த பாண்ட்ல இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், இங்க NO2 இருக்கும். சரியா? சம்திங் அதுல ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்புறம் பாத்துக்கலாம், தேவையில்லை. ஜஸ்ட் இப்ப எங்க நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. அப்ப இவரும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேயா? ரைட். நல்லா கவனிங்க. அப்ப இந்த இது 1வது பொசிஷனா, NO2 இருக்கிற பொசிஷன். அப்ப 1 2 3 3வது பொசிஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. கரெக்டா? அப்படி இங்க வாங்க, இது 1வது பொசிஷனா, இது இருக்கிற 1வது பொசிஷன் 1 2 3 3வது பொசிஷன் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்ததுன்னா அனிலீன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் இருக்கும், இவருக்கு ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த அனிலீன் என்ன பண்ணும், இங்க இருக்கிற எலக்ட்ரானா அழகா வெளியே தள்ளிடும். அப்ப மோர் பேசிக் யார் இருப்பாங்க, இவர் தான் மோர் பேசிக். சரியா? மெட்டா ஐசோமர் இஸ் மோர் பேசிக் when compared to பேரா ஐசோமர். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ரெண்டுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். ஆனா மெட்டா பொசிஷன் இருக்கும்போது கொஞ்சம் பேசிசிட்டி அதிகமா இருக்கு when compared to para isomers. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இங்க இருக்கிற குரூப் வந்து மெட்டா டைரக்டர், அதனால வந்து இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கிரியேட் பண்ணுது. அதனால இங்க ரிப்பல்ஷன் இருக்கு, ஈஸியா டொனேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா இங்க அது சான்ஸ் கிடையாது. ஏன்னா பேரா ஐசோமர். இது பேரால இருந்து NO2 வந்து ஒரு மெட்டா டைரக்டிங், ஆனா பேரா பொசிஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 1 2 3 இங்கதான் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். புரியுதா? அப்ப வந்து அதனால யூஸ் கிடையாது. ஆனா இங்க இருக்கணும். நைட்ரஜன் மேல எலக்ட்ரான் டென்சிட்டியை கொடுத்ததுன்னா அழகா அது என்ன பண்ணும், டொனேட் பண்ணும் ரிப்பல்ஷன்னால. சரியா? இங்க போற நெகட்டிவ் சார்ஜ்னால, அதாவது 1 2 3 தேர்ட் பொசிஷன். அதே மாதிரி இங்க 1 2 3 தேர்ட் பொசிஷன் எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் இங்க எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்ப எலக்ட்ரான் இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸியா டொனேட் பண்ணும். அதனால மோர் பேசிக்கா இருக்கு when compared to para isomers. புரியுதா? இப்ப மெட்டாவும் பேராவும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது பாருங்க. சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்க,
அதே இங்க அனிலீன் எடுத்துக்கிறேன், NH2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவரை வந்து ஒரு எங்க பண்றோம்னா ஆர்த்தோ பொசிஷன் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஆர்த்தோ பொசிஷன் எடுத்துக்கிறோம். அதே NH2 இங்க வந்து NO2 ஆர்த்தோ பொசிஷன் எடுத்துக்கிறோம். இப்ப யார் மோர் பேசிக்கா இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுவே எலக்ட்ரான் வித் ட்ரைன் குரூப். அதே மாதிரி என்ன இருக்கு அந்த இடத்துல? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வேற இருக்கு. சரியா? அப்ப பேசிசிட்டிய கிரியேட்டே பண்ணாது. அப்ப இந்த பேருண்டுல யாரு? அனிலீன் இஸ் மோர் பேசிக். புரியுதுங்களா? அனிலீன் தான் எப்படி இருக்கும்? ஹைலி பேசிக்கா இருக்கும். ஓகேயா? நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஜென்ரலாவே பேசிசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கிடையவே கிடையாது. புரியுதா? அதாவது அனிலீன்ல எக்ஸ்ட்ரா ஒரு NO2 இருக்கு, இங்க NO2 இருக்கு, இங்க NO2 இருக்கு. அப்ப இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது NO2 இல்லாத குரூப் தான் எப்படி இருக்கும்? ஹைலி பேசிக்கா இருக்கும். அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அனிலீன், சரிங்களா? இங்க NH2 ஓகே. அப்புறம் மெட்டா அண்ட் பேரா அப்படின்னு பார்த்தா யாரு? மெட்டா தான் வர்றாரு. அப்ப அடுத்து மெட்டா ஐசோமர் அதிகமா இருப்பாரு. கரெக்டா? அனிலீனுக்கு அப்புறம் மெட்டா ஐசோமர், மெட்டா நைட்ரோ அனிலீன். இவர் தான் என்ன இருப்பாரு? மோர் பேசிக்கா இருப்பாரு. இதுக்கப்புறம் யாரு? இவரா பேரா ஐசோமரா ஆர்த்தோ ஐசோமரா? எஸ், ஆர்த்தோ ஐசோமர் கிடையாது. ஏன்னா அது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸையும் கிரியேட் பண்ணும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், எலக்ட்ரானிக் ஃபேக்டர், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால இங்க என்ன இருக்கும்? வெரி வெரி லெஸ் பேசிக்கா இருக்கும். அதாவது அப்ப நீங்க ஏற்கனவே நம்ம இதுல பார்த்திருப்போம். அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இங்க CH3 இருந்தாலும் வெரி வெரி லீஸ்ட் பேசிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? ஏன் அப்படின்னா அதான் ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது பேர் என்ன? ஆர்த்தோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்த்தோ எஃபெக்ட்னா ஒண்ணு இல்ல, ஆர்த்தோ பொசிஷன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தாலும் சரி, வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் சரி, பேசிசிட்டி வில் பி லெஸ். ஏன் அப்படின்னா என்ன இருக்கும்? இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துரும். ஸ்டெரிக் பல்கி குரூப் அனிலின் பக்கத்துல வந்ததுனால இது என்ன பண்ண விடாது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆசிட் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா இங்க எலக்ட்ரானை கொடுத்தா தானே போக முடியும். இவர் கொடுத்துட்டு இங்க அட்ராக்ட் பண்ணோம்னா இங்க இது விடாது. பிகாஸ் இட்ஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், பல்க் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அதனால என்ன இருக்கும்? லீஸ்ட் பேசிக்கா. அப்ப அனிலின் இஸ் மோர் பேசிக் தென் மெட்டா ஐசோமர். அடுத்தது பாருங்க, அடுத்த ஐசோமர் பாருங்க, மெட்டா தென் பேரா. அடுத்தது பேரா தான் வருவாரு. கரெக்டா? அப்ப இங்க என்ன எடுத்துக்கிறோம்? NH2 எடுத்துக்கிறோம். இங்க பேரா பொசிஷன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லீஸ்டா யாரு? அண்ணன் தான். யாரு? ஆர்த்தோ ஐசோமர் டியூ டு ஆர்த்தோ எஃபெக்ட்னால. சரிங்களா? அப்ப இங்க NH2, இங்க NO2. அப்ப யாரு? லீஸ்ட் பேசிக் இவர் தான். சரியா? அப்ப பாருங்க என்ன வருது? A அனிலீன், இது மெட்டா நைட்ரோ அனிலீன், பேரா நைட்ரோ அனிலீன், ஆர்த்தோ நைட்ரோ அனிலீன். புரியுதா? இது என்னது? பேசிசிட்டி ஆர்டரா இருக்கும். புரியுது இல்லையா? புரியுது. இப்ப ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி இப்படி இருக்கு. சோ இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நைட்ரஜன் குரூப் மேல நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எங்க இருந்து பார்த்தோம்? ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷன்ல ரிங்ல டைரக்டா டச் ஆகி பார்த்தோம். சப்போஸ் இப்படி இல்லாம இப்படி இருக்குங்க. அதாவது இங்க வந்து ஒரு NH2, அதாவது NH2 அனிலீன் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா N மித்தைல் அனிலீன் அப்படின்னு சொல்றேன். அப்ப NH ஒரு பக்கம் மித்தைல் குரூப் எல்லாம் N ஃபினைல் அனிலீன் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தானே சொல்றோம். அப்ப C6H5 குரூப் இருக்கிறதா வச்சுக்கோங்க. சப்போஸ் அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா N, N டைஃபினைல் அனிலீன். அப்ப இங்க ஒரு C6H5, இங்க ஒரு C6H5. இப்ப இந்த மூணுல யாரு மோர் பேசிக்கா இருப்பாங்க? உங்களுக்கே நல்லாவே தெரியும். பாருங்க, இங்க இவரு ஒரே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் மட்டும்தான். இங்க 1 2, இங்க 1 2 3 வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. புரியுதா? அப்ப வித்ட்ராயிங் குரூப் எங்க கம்மியா இருக்கோ அங்க பேசிசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப பேஸ் ஆர்டர் அனிலீனுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் டைஃபினைல் அனிலீன், அப்புறம் ட்ரைஃபினைல் அனிலீன். புரியுதா? புரியுதுங்களா? அதாவது ரிங்கில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா ஆர்த்தோ மெட்டா பொசிஷன்ஸ்ல சொல்ல போறோம். இப்ப இது நைட்ரஜன் மேலேயே அட்டாச் ஆயிருக்கு. நைட்ரஜன் மேலேயே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். புரியுதா? சோ இப்ப இன்னைக்கு வீடியோல ரெண்டுமே பார்த்திருக்கோம். அதாவது ஒரு அனிலீன், ஒரு அரோமேட்டிக் அமீன் எடுத்துக்கோம். அந்த அரோமேட்டிக் அமீன் எடுத்துட்டு இதுல ஆர்த்தோ பொசிஷன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா எப்படி இருக்கும், மெட்டா பொசிஷன் இருந்தா எப்படி இருக்கும், பேரா பொசிஷன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்.
அப்புறம் இதனுடைய பேசிசிட்டி பார்த்தோம். ஆர்த்தோ பொசிஷன் அதிகமா இருக்கா, மெட்டா பொசிஷன் அதிகமா இருக்கா, பேரா பொசிஷன் அதிகமா இருக்கா, இல்ல அனிலீன்ல மட்டும் அதிகமா இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு அனிலீன், அதாவது N சப்ஸ்டிடியூட்டட் அனிலீன். ஓகேயா? இப்ப இந்த Nக்கு பதிலா இங்க இருக்கிற Nல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கும், இன்னொரு ஃபினைல் குரூப்போ அல்லது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போ இருக்கு. சரியா? இப்ப இப்படி ஒரு ஃபினைல் குரூப், இங்க இருக்கிற ஒரு ஃபினைல் குரூப் HC6H5 ஒரு ஃபினைல் குரூப் இருந்தா எப்படி இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு ஃபினைல் குரூப் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சரியா? அப்ப அங்க பேசிசிட்டி யாருக்கு அதிகமா இருக்கும், பேசா அனிலினுக்கு தான் அதிகமா இருக்கும். இப்ப ஜெனரலா பாருங்களேன், நைட்ரோஜன் மேல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் சரி, ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் சரி, யார் மோர் பேசிக்கா இருக்காரு, அனிலின் இஸ் மோர் பேசிக். புரியுதா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துட்டாலே அனிலின் தான் மோர் பேசிக்கா இருக்கும், அதனுடைய சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனை விட. சரிங்களா? சப்ஸ்டிடியூட்டட் அனிலினை விட. புரியுதுங்களா? ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.